கம்பல்சரி. ஆட்டோக்காரங்க எல்லாம் வந்து இந்த ராபிடோவால ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சீமான் தனியா போராட்டம் அப்படிலாம் நடத்திருந்தாரு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, சீமானும் போராட்டம் பண்ணாரு, அதுக்கப்புறம் விடுதலை சத்தியம் போராட்டம் பண்ணாங்க, எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா நம்ம போக்குவரத்து அமைச்சர் எதுவுமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் காதுல போகாமலாம் இருந்திருக்காது. நீங்க வந்து தனியார் இதுக்கு வந்து இது பண்றது, கவர்மெண்ட் மீட்டரை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணியிருந்தா கூட எங்க மேல ப்ராப்ளம் சொல்லியிருந்தா கூட நீங்க எங்க ஆட்டோவை சீஸ் பண்ணலாம். நீங்க அதுவும் பண்ணல. இப்போ ரேபிடோ ஓலாலாம் பார்த்துங்க, அவங்களாம் அது 14 ரூபா கொடுக்குறாங்க மீட்ரு, சில டைம்ல 12 ரூபா கொடுக்குறாங்க, பீக் ஹவர்ஸ்ல 16 ரூபா கொடுக்குறாங்க. சீமான் எடப்பாடி சாதிக்கிறாங்க, யார் வந்தா நல்லா இருக்கும்? இப்ப இருந்த சிஎம் வந்து நம்ம ஆட்டோ ஃபீல்டுக்கு எதுவும் பண்ணல, வெறும் நலவாரி மட்டும் தான் பண்ணிருக்காரு. அது பழைய இது 2012 ஒருத்த மீட்ரு, இன்னும் மீட்டர் இடத்துல எவ்வளவு போராட்டமும் பண்ணிட்டோம். யாரு இப்ப நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி ஓட்டு போடுவோம். இன்னும் ஒரு அறிக்கையும் கொடுக்கல எங்களுக்கு. இது மாதிரி மீட்டர் ஏத்தி தரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பெருமையா இருந்திருக்கும். எங்களுக்கு எதுவுமே பண்ணல. இன்னைக்கு கேஸ் விலை பாருங்க, ஒரு பங்க்ல 85 ரூபா சொல்றது, ஒரு பங்க்ல 70 ரூபா வருது. எல்லாமே பெட்ரோல் எல்லாம் ஆயிடுச்சு. 2012 பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம எவ்வளவு வந்திருக்கோம். இது மீட்டர்லாம் வந்து 12 ரூபா கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்ப ஒண்ணுமே கொடுக்கல. இப்ப எல்லாம் வந்து விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப யாருக்கு ஓட்டு போறதுன்னு எங்களுக்கு குழப்பமாகுது. ஆனா யாரு மீட்டரை பத்தி சொல்றாங்களோ கம்பல்சரி. ஏன்னா சென்னையில மட்டும் 30,000 ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர்ல 30,000 ஆட்டோ டிரைவர் இருக்காங்க. ஓட்டு 30,000 ஆட்டோ டிரைவர் யாருக்கு என்ன பண்றாங்களோ அவங்க பண்ண முடியும். யாரு கண்டிப்பா அறிவு கொடுங்க, கம்பல்சரி அவங்க ஓட்டு போடுவோம். பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் நிக்க போறதா ஒரு தகவல். அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட அரசியல் பத்தி வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எல்லாருமே இப்ப அதான் சொல்லுவாங்க, வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ட்டு. ஏன்னா எங்க இதுலயும் முக்காவாசி பேர் விஜய் தான் போடுங்கன்றாங்க. பார்ப்போம், கம்பல்சரி. ஆட்டோக்காரங்க எல்லாம் வந்து இந்த ராபிடோவால ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சீமான் தனியா போராட்டம் அப்படிலாம் நடத்திருந்தாரு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, சீமானும் போராட்டம் பண்ணாரு, அதுக்கப்புறம் விடுதலை சத்தியம் போராட்டம் பண்ணாங்க, எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா நம்ம போக்குவரத்து அமைச்சர் எதுவுமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் காதுல போகாமலாம் இருந்திருக்காது. நீங்க வந்து தனியார் இதுக்கு வந்து இது பண்றது, கவர்மெண்ட் மீட்டரை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணியிருந்தா கூட எங்க மேல ப்ராப்ளம் சொல்லியிருந்தா கூட நீங்க எங்க ஆட்டோவை சீஸ் பண்ணலாம். நீங்க அதுவும் பண்ணல. இப்போ ரேபிடோ ஓலாலாம் பார்த்துங்க, அவங்களாம் அது 14 ரூபா கொடுக்குறாங்க மீட்ரு, சில டைம்ல 12 ரூபா கொடுக்குறாங்க, பீக் ஹவர்ஸ்ல 16 ரூபா கொடுக்குறாங்க. நாங்க உங்களை எதுவுமே ரெகுலரா ஒரு மீட்டர் தான் 20 ரூபா கிலோமீட்டர் கொடுக்குறதான்னு கேட்கறோம். அது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. எங்க வாழ்வாதாரம் போகுது இல்ல, இப்ப ரொம்ப அழியாது. இப்ப ரொம்ப வாழ்வாதாரம் கிலோமீட்டருக்கு 14 ரூபா கொடுக்குறாங்க. அவன் 12 ரூபா கொடுத்து 12 ரூபா கொடுக்குறாங்க. அவ்வளவு கவர்மெண்ட் 12 ரூபா கொடுத்தாங்க, ரேபிடோவால 14 ரூபா கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அதே ஓட்டிட்டு எவ்வளவு நம்ம வாழ்வாதாரம் இப்ப நினைச்சுங்க, நீங்க என்ன நினைச்சுங்க, ஆட்டோ டிரைவர் வாழ்வாதாரம் மாறிடுச்சுனாலே நம்ம நாட்டுல பாதி வந்து வறுமை இருக்காது. ஏன்னா இப்ப அவங்க தான் கடன் வாங்கி நாங்க ஆட்டோ எப்சி பண்றது. இப்ப கொடுத்து ரேபிடோ பைக் ஆட்டோன்ட்டு ரேபிடோ கொடுத்துறீங்க, பைக்ல என்ன வந்திருக்கும், அவங்க என்ன பர்மிட் கட்டுறாங்களா, இல்ல ரோட் டாக்ஸ் கட்டுறாங்க, என்ன கட்டுறாங்க? எதுவும் கிடையாது. அவங்க பாட்டு வராங்க, அவங்க பாட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க சவாரின்ட்டு. ஒரு பாதுகாப்பு இருக்கா? எவ்வளவு பேரு ஆம்பளைக்கே பாதுகாப்பு இல்லைங்க ரேபிடோல. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? கையை பின்னாடி வச்சு நோண்டுன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்க, எவ்வளவு வருது அதுல. சொல்லுங்க அடுத்ததுண்ணே. ஆட்டோக்காரங்க வந்து ஓட்டு வேணும்னா இதை பத்தி ஏதாவது பேசணும். கண்டிப்பா மீட்டரை பத்தி பேசி ஆகணும்ண்ணே. யாரா இருந்தாலும், எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, ஆட்டோ மீட்டரை பத்தி பேசுங்கண்ணே. கம்பல்சரி நான் உங்களுக்கு ஓட்டு போடணும். 30 ஆட்டோ டிரைவர் சென்னையில இருக்காங்கண்ணே, ஒருத்தர் 2 பேர்ல 30,000 ஓட்டு உங்களுக்கு போடுவாங்க கம்பல்சரி. அது மட்டும் செய்யுங்க.